ஹலோடா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் இன்னைக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தான் பார்க்க போறோம். அண்ட் இது ஒரு ஸ்பெஷல் டெடிகேஷன் ஒன் ஷாட். எனக்கு பிடிச்ச ஒரு பர்சனுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் இந்த ஸ்டோரி உங்களுக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஓகேடா. இன்ட்ரோடக்ஷன் எதுவும் வேணாம். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ கட் பண்ணா ஒரு கிச்சனை தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு பர்சன் அவசர அவசரமாக சமைச்சிட்ருக்காரு. அப்பாடா, இப்பதான் வேலை முடிச்சுது. ஐயையோ! இன்னைக்கு 3rd மந்த் ஆனிவர்சரியில் நான் எப்படி மறந்தேன்? இதோட சமூக என் லைஃப்பில் 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவனுக்கும் எனக்கும் இப்போ கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு. ஆனால் அதுக்குள்ளே 3 மந்த்ஸ் ஓடிடுச்சு. ஆனால் இது ஜமுக்காவுக்கு ஞாபகம் இருக்குமா? இப்போல்லாம் அவன் என்கிட்ட சரியாக பேசுறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஒர்க், ப்ராஜெக்ட், டென்ஷன், ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே தான் சுற்றிட்டுருக்கா. எனக்காக ஒரு 5 மினிட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ண அவனால் முடியல. கல்யாணம் பண்ண புதுசில் எப்படி இருந்தான்? என்னையே சுற்றிக்கிட்டு சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டு அப்போல்லாம் ஏன்டா இப்போ பாரு என்னை தொல்லை பண்ணுறேன்ட்டு இருக்கோம். ஆனால் இப்போ எல்லாமே தலைகீழாயிடுச்சு. அவனோட ஒரு சிங்கிள் ஹக் கூட எனக்கு கிடைக்கல. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் பேசிகிட்டே இருக்க. அப்போ தான் அவன் வெளியில் ஒரு சவுண்டு, தயம் ஜமுக். இதோ வரேன் ஜமுக்கா. என்ன பண்ணிகிட்ருக்க? நான் தான் சொன்னேன்ல ஆஃபீஸ் சீக்கிரமாக போகணுன்னு. அது ரெடி ஆகிடுச்சு ஜமுக்கா. 2 மினிட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சீக்கிரம், எனக்கு மீட்டிங் போகணும். ஜமுக், என்ன தயம்? நான் தான் நேரம் ஆகுதுன்னு சொன்னல. போ, ஃபஸ்ட்டு சாப்பாடு எடுத்து வை, இல்லைன்னா நான் இப்படியே கிளம்புறேன். இல்லை ஜமுக், நானே எடுத்துகிட்டு வரேன். இப்போ உட்காரு. சீக்கிரம். ஏன் ஜமுக்கா இப்படி மாறிட்டேன்? எனக்காக ஒரு 2 மினிட்ஸ் கூட அவனால் வெயிட் பண்ண முடியாதுல்ல? என்ன ஜமுக்? ஹே, போதும் போதும், என்னால் இவ்வளோலாம் சாப்பிட முடியாது. இல்லை ஜமுக்கா, இப்போலாம் நீ மார்னிங் மட்டும்தான் சாப்பிட்ற, ஆஃப்டர்நூனும் சாப்பிட வர மாட்டேங்கிற, நைட்டும் லேட்டாக வர. அட்லீஸ்ட் காலையிலையாவது கொஞ்சம் சாப்பிட்டு போகலாம்ல. மீட்டிங் இருக்குடா, நான் பார்த்துக்கிறேன். ஜமுக்கா, ஒரு நிமிஷம். என்ன? இல்லை, உனக்கு ஒர்க் இருக்குன்னு தெரியும். அட்லீஸ்ட் இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் சீக்கிரமாக வரீங்களா? ஏன் இன்றைக்கி என்ன? அது இல்லை ஜமுக்கா, ஒர்க் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிச்சுன்னா சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடு ப்ளீஸ். ஓகே, வரேன். சரி ஜமுக்கா. அப்படின்னு சொல்லிட்டு தயமும் ஜமுக்கா வழியை அனுப்பியிருப்பான். இப்படியே தான் அந்த டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ தயம் 3rd மந்த் ஆனிவர்சரி எல்லாருமே இயர்லி ஒன்ஸ் அந்த வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் தயம் ஜேகேக்கு அவன் சொந்தமான அந்த நாளை எல்லா மந்த்தும் அதே நாள் ரொம்ப ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணுவான். ஏன்னா 3 வருஷம் ஜேகேக்காக வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஜேகேவே டீயோட லவ்வை அக்செப்ட் பண்ணி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் தான் 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. அதனாலேயே அந்த நாள் ஜங்குக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் தயங்க்கு மற்ற நாள் எப்படி இருந்தாலும் அந்த நாள் மட்டும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான். ஏன்னா தான் ஆசைப்பட்ட பையனுக்கு, தான் லவ் பண்ண பையன் தன்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ற அந்த ஒரு சந்தோஷம்தான். அந்த டேவை எல்லா மந்த்தும் 20th ஆனாலே போதும், டேவை கையிலே பிடிக்க முடியாது. ஜேகேக்கு குட்டி குட்டி கிஃப்ட்ஸ், சர்ப்ரைசஸ் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போது 3rd மந்த் ஆனிவர்சரி. ஸோ தயம் அவன் கையாலேயே கேக்கெல்லாம் பண்ணிவிட்டு, ரூமெல்லாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கான். ஜேகேக்கான கிஃப்ட்ஸ் அதை எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுறதுன்னு எல்லாமே பிளான் பண்ணுறான்.
ஸோ இப்போ அப்படியே டைம் ஈவினிங் ஒரு 6:30 ஆயிருக்கும். தான் ஜிகேக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான். பட் எடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 11 மிஸ் கால்ஸ் பண்ணிட்டான். ஆனால் ஜிகே பிக் பண்ணவே இல்லை. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜிகே தான் கால் பண்ணுறான். என்ன தயம், இவ்வளோ வாட்டி கால் பண்ணியிருக்க? நான் தான் சொன்னேன்ல ஒர்க் இருக்குன்னு. இல்லை ஜமுக்கா, நீ இன்னைக்கு ஈவினிங் சீக்கிரமாக வருவேன்னு சொன்ன, இன்னும் வரலையா? அதான் அது கொஞ்சம் ஒர்க் இருக்குடா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஸோ தயம் ஜேகேக்காக வெயிட் பண்ணி பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். அப்படியே அவன் ரூமில் அந்த கேக் செட்டிங்ஸ் எல்லாமே வச்சுருப்பான். ஸோ அது பக்கத்துலேயே கன்னத்தில் கை கொடுத்துட்டு ஜிகே கிட்டேருந்து காலர் மெசேஜாவது வந்துடாதான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ இப்போ கரெக்டாக கிளாக்கில் டைம் 11:47 PM காட்டுது. அப்போ தயந்தான், இன்னும் 13 நிமிஷத்தில் இந்த நாளே முடிஞ்சு போயிடும், அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் எனக்கு இந்த நாள் எவ்வளோ முக்கியம் தெரியுமா ஜம்மு? இப்போலாம் என் கூட பேசுறதில்ல, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, இன்டிமேட்டாக இருக்கிறத தாண்டி நம்மளோட ப்ரைவேட் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. உங்ககிட்ட எவ்வளோ பேசணும்னு நினச்சா தெரியுமா? இவ்வளோ சொல்லணும்னு நினைக்கிறேன் தெரியுமா? எல்லாத்துக்கும் மேலே உன்னோட அந்த ஒரு ஹக்குக்கு நான் எவ்வளோ எங்கே போயிருக்கேன் தெரியுமா? எனக்கு அதிசயமாக இருக்குது. 3 months முன்னாடி இதே நாள் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஜங்குக்கு தான் இப்போ இருக்கானான்னு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு உன்னோட கம்ஃபர்ட் வேணும், உங்ககிட்ட பேசணும், அவன் தோளில் சாஞ்சிக்கணும்னு எவ்வளோ யோசிக்கிற தெரியுமா? ஆனால் நீ ஏன்னா உனக்கு இந்த நாள் மறந்து போச்சு, எப்போ இந்த நாளை நீ மறந்த அப்படின்ற மாதிரி தயங்க எல்லாமே சொல்லிகிட்ருக்கான். அப்போ கரெக்டாக டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. எவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்திருப்பான். ஆனால் ஜிகே வந்துட்டான்றதை பார்த்ததும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் உனக்கு பயங்கரமாக கோவம் வருது. தயம், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ டயர்டாக இருப்ப, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகு, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். தயம் இல்லை, என்ன மூச்சு கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற? இல்லை ஜிகே, உனக்கு நிறைய ஒர்க் இருக்கும், டயர்டாக இருப்ப, நீ ரெஸ்ட் எடு, காலையில் பேசிக்கலாம். நில்றா, விடு ஜிகே, என்னை விடு, தொடாத. என்ன இப்போது எதுக்கு ஓவராக பண்ணிகிட்ருக்க? நான் ஓவராக பண்ணுறேனாடா? நான் பண்ணுறேன்னா இது நீ பண்ணுறியா? என்னடா இன்னைக்கு என்ன நாள் சொல்கிறா? இன்னைக்கு என்ன? அது கூட மறந்துட்டல. 3 மாதத்துக்கு முன்னாடி நீ என்னோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு என் கழுத்தில் ஒரு செயின் போட்ட, ஞாபகம் இருக்கா? தயம், இப்போ தான் ஞாபகம் வருதில்ல. காலையிலேருந்து உனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிவிட்டு பைத்தியக்கார மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சத்தியமாக இப்போது நீ ரொம்ப மாறிட்ட ஜோமுக்கா. முன்னாடிலாம் தயங்னு என்னையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தேன். கேட்காமலே எனக்கு அவ்வளோ லவ், கேர், கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுத்தேன். ஆனால் இப்போது 2 months நீ என்னை கண்டுக்கிறதே இல்லைடா. ஏன் இப்படி இருக்க? சாரிடா, நான் வரணுன்னு தான் நினச்சேன், ஆனால் மீட்டிங் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஆமாம் ஜிகே, நீ தப்பு பண்ணிட்ட. என்னை கல்யாணம் பண்ணதுக்கு அந்த மீட்டிங்கை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். எப்போ பார்த்தாலும் மீட்டிங், கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல் ஃபோன், இதை தாண்டி இதை பற்றி யோசிக்கிறியா நீ? சரி, நான் போய் தூங்குறேன். தயம், சாரிடா. பரவாயில்ல ஜிகே,
நான் தூங்க போகிறேன். நீ சாப்பிட்டியா? ஏய் இல்லைடா, ரொம்ப பசிக்குது. அதானே, சாருக்கு ஒர்க்கு வந்தா எல்லாமே மறந்துடும், இன்க்ளூடிங் பொண்டாட்டி கூட. இல்லை ஹே, அப்பெல்லாம் இல்லைடா, அது ஏதோ டென்ஷன். சரி வா சாப்பிட்லாம். ஹே என்னடா மூச்சு தூக்கி வச்சிட்ருக்க, பேச மாட்டியா? ஆ ஓ, என்ன பேச மாட்டியான்னு கேட்குற? நான் பேசுறதை கேட்கறதுக்கு சாருக்கு டைம்லாம் இருக்கா? என்னாச்சு? ஆ இந்த டே உனக்காக செலிப்ரேட் பண்ணணும்னு எவ்வளோ வெயிட் பண்ண தெரியுமா? இன்னும் 13 மினிட்ஸ் தான், அதோட இந்த டேவே முடிச்சிடும். அதான் வந்துட்டால, போட. ஏ இந்த பாரு, நான் கூட நீ இல்லாமல் இருந்துருவேன், உன்னால் நான் இல்லாமல் இருக்க முடியாதுல்ல. ஆ யார் சொன்னா? அதெல்லாம் நான் இருந்துப்பேன். ஆ இருந்துப்பேன்னு சொல்கிறேன், ஆனால் என்ன கண்லேருந்து கண்ணீர் வருது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி அதான் 13 மினிட்ஸ் இருக்குல்ல, கேக் கூட பண்ணியிருக்கியா? ஆமாம், இந்த துறைக்காக நானே பண்ணேன். ஆனால் அவருக்கு தான். எனக்காகவா? சரி வா, எனக்கும் பசிக்குது, சீக்கிரமாக கேக் கட் பண்ணலாம். இப்போ பார்த்தாலும் சோறுன்னு. ஹே உனக்கு சிரிப்பு வருதுடா, உனக்கு என்கிட்ட கோவப்படவே தெரியாது, அப்புறம் ஏன்டா இப்படி நடிக்கிற? போ, நான் உங்ககிட்ட பேசுகிறதா இல்லை. உனக்கு என்ன கேக் தானே வேணும், நீயே தின்னு போ. ஹே ஆனிவர்சரிக்கு 2 பேர் சேர்ந்து தான்டா கட் பண்ணுவோம், நீ எங்கட போகிற? ஓ இப்போ ஞாபகம் வந்துச்சு. சரி வா கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேக் கட் பண்ணுறாங்க. ஸோ தனம் ஜிக்கிக்காக ஒரு ரிங் வாங்கி வச்சுருப்பான். ஸோ அதையுமே கையில் போட்டு விடுறான். அப்போது 2 பேருக்குள்ள ஒரு ஐ கான்டாக்ட். இவ்வளோ நேரம் கோவமாக இருந்த தயங்கோட கண்ணை ஜவுக்கோட கண்ணை பார்த்தா அந்த நிமிஷம் ரொம்ப சாஃப்டாக மாறிடுச்சு. கோவம்லாம் போய், ஆனால் அந்த கண்ணில் டியர்ஸ் வந்து அப்படியே ஃபார்ம் ஆகுது. தயாங் என்ன நினச்சான்னு தெரியல. அட் அ செகண்ட் அப்படியே ஓடி போய் தயாங்க சீக்கிரம் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டான் ரொம்ப டைட்டா. ஏய் என்னடா என்னாச்சு? ஏய் அழுவுறியா? எனக்கு தானே அழுத பிடிக்காதுல்ல, இப்போ எதுக்கூட அழுகிற? அதுவும் இந்த ஸ்பெஷல் டேல. எல்லாச்சும் உனக்கு தெரியாது, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? உன்னோட இந்த ஹக் எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ண. என்னதான் நான் வெளியில் ரொம்ப தைரியமான மாதிரி போல்டாக நடித்தாலும் உன்னோட விஷயத்தில் மட்டும் நான் சில உடஞ்சிட்றேன்டா. இன்னும் சுற்றி 1000 பேர் இருந்தாலும் நீ இருக்கிற மாதிரி எனக்கு இல்லைல்ல. என்னை எத்தனை பேர் கேர் பண்ணாலும் என் ஜமுக்காவோட லவ், கேர், கம்ஃபர்ட் அதை யாராலையும் கொடுக்க முடியாது ஜமுக்கா. கிட்டத்தட்ட 2 மாதம் இந்த ஹக்குக்கு நான் அவ்வளோ ஏங்கியிருக்கேன். ஃபைனலி இன்றைக்கி தான் அந்த ஹக் எனக்கு கிடச்சிருக்கு. கொஞ்ச நேரம் நான் எப்படியோ ஒன்று ஹக் பண்ணிக்கவா ப்ளீஸ் ஜமுக்? இன்னைக்கு ஒரு நாள் இதுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுப்பியா? ஏய் நான் ஹக் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கேட்குற? ஆமாம் ஜமுக்கா, இப்போல்லாம் நீ ஒர்க்குன்னு போயிடுற. உனக்காச்சும் பிஸ்னஸ், எம்ப்ளாயீஸ், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு 4 பேரை நீ வெளியில் பார்க்குற. கொஞ்சம் நீ அவங்க கூட இருக்கிறதுனால ஒர்க் டென்ஷன் இருந்தாலும் நீ நிறைய பேரை பார்க்குற, பேசுகிற. ஆனால் நான்
இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன். இங்கே என் கூட பேசுறதுக்கு கூட யாருமே இல்லை. இந்த 4 செவத்துக்குள்ள தனியாக உட்காந்துருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? முன்னாடிலாம் நீ ஆஃப்டர்நூன் லன்ச் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வருவேன், ஈவினிங் சீக்கிரமாக வந்துடுவேன். உன் கூட சேர்ந்து சாப்பிட்றது அதெல்லாம் எவ்வளோ மிஸ் பண்ணுறது தெரியுமா? தனியாக உட்காந்து சாப்பிடும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்குன்னு யாராச்சும் உங்க இருக்கா? நீ மட்டும்தான்ல. உன் கூட இருக்கேன்னு தோணுச்சவங்க. ஆனால் உனக்கு இருக்க ஒர்க்குக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆனால் எனக்கு தெரியும், நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலனாலும் என் லவ், கேர் எல்லாமே உனக்கு தாண்டா. அதே மாதிரி யாருக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்க முடியாது. நீ என்னோடது. ஹே, நான் உன்னை விட்டு எங்கேயே போகல தயம். இங்கே தான் இருக்கேன். ஆமாம் ஜிகே, நீ என் பக்கத்தில், இவ்வளோ பக்கத்தில் இருக்க. ஆனால் சில நேரம் எனக்கு நீ ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு உன் கூட இன்டிமேட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் பேசல. எனக்கு அந்த லஸ்ட் தேவையே இல்லை. எனக்கு உன்கிட்ட இருக்க அந்த லவ். அப்பப்போ இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹக், ஒரு ஃபோர்ஹெட் கிஸ், தட்ஸ் இட். காலையில் ஆஃபீஸ் போகும்போதும் ஈவினிங் வீட்டுக்கு வரும்போதும் உன்கிட்ட இருந்து கொடுக்குற அந்த ஒரு ஹக், அந்த ஒரு கிஸ், அது போதும். ஐ ஃபீல் கம்ப்ளீட். எனக்கு வேறு எதுவும் வேணும். இப்போல்லாம் நைட்டு தூங்க முடியல ஜோமு. எனக்கு உன் கூடவே இருக்கணும்னு தோணுது. ஹே, சரிடா, எதுக்கு அழுகிற? இந்த பார், நான் எங்கேயே போகல. நான் உன்னோடது தான், புரியுதா? இப்போ என்ன, உனக்கு என்ன வேணும் சொல்லு. ம், கேட்டா கிடைக்குமா? ம், நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறேன். என்ன வேணும் கேளு. நீ நான் சொல்லக்கூடாது. ஏய், சொல்ல மாட்டேன்டா. குழந்த மாதிரி பண்ணாம சீக்கிரம் சொல்லு. பாத்தியா பாத்தியா, இப்போ கூட என்ன நீ கன்வின்ஸ் பண்ணாமல் கோவப்படுறப்போ நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏய், சரி சரி, நான் கோவப்படல. என்னன்னு சொல்லு. அது என்னடா மென்னு முழுங்குற, என்னாச்சு? அது வந்து அது ஏய், என்ன என்கிட்ட தானே சொல்ல போகிற? ஏதோ 3வது மனுஷன்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்கிற. என்னாச்சு அக்கா? அது கொஞ்ச நேரம் நான் உன் மடியில் படுத்துக்கலாமா? ஏய், இதை கேட்கறதுக்கு என்ன இவ்வளோ தயங்குற? இல்லை ஜோமுக்கா, இப்போதான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கே எனக்கு பேசலாமா பேசக்கூடாதான்னு தெரியல. நீங்கள் எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக இருக்கீங்க, அடிக்கடி கோவப்படுறீங்க, கத்துறீங்க. இதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கு ஜோமுக்கா. இப்போல்லாம் ஃபீஸில் அந்த சிரிப்பை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதான். ஏ, அது ஏதோ டென்ஷனில் கத்திருப்பேன், அதுக்காக எனக்கு சத்தியமாக தெரியாதுடா நீ எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கேன்னு. சாரிடா. ஜமுக், எதுக்கு சாரி சொல்கிற? எனக்கு நீ சாரி சொன்ன பிடிக்காதுன்னு தெரியும்ல. ம், ஆமாம். சரி வா. ம், நிஜமாவா? ஏய், நிஜமாக தான். இப்போ வரதா இருந்தாவா, இல்லைன்னா வேற யாராவது? ஏ பொறுக்கி, என் முன்னாடியே வேற ஒருத்தி உன் மடியில் படுக்க வைக்க போறியா? உன்னை என்ன பண்ணுற பாரு. டே டே டே, என்னடா பண்ணுற அப்படின்னு சீக்கு கேக்கா தைலங்கா. ஆக்சுவலி அங்கே கேக் கட் பண்ணியிருப்பாங்களா, அதில் பேலன்ஸ் கேக் இருந்திருக்கும். அந்த கேக் எடுத்து அப்படியே ஜேகே மேலே தான் அடிக்கிறான். டேய், என்னடா பண்ணுற? என் ஷர்ட் டேமேஜ் ஆகிரும்டா. ஆ,
ஷர்ட் டேமேஜ் ஆயிருமா? எனக்கு டேமேஜ் ஆக போகிறது ஷர்ட்டா இல்லை நீயான்னு பாரு. உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. நான் இவ்வளோ நேரம் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு சொல்லியும் நீ இன்னொருத்தி மடியில் படுக்க வைக்க போறியா? அப்படி எவளாவது எனக்கு சக்காலத்தையோ கூட்டிட்டு வந்த அவனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கை ஃபுல்லாக ஜேகே மேலே தான் தூக்கி வீசியிருப்பான். ஜேகேவும் சும்மா இல்லாமல் ஏ டேய் வேணாம் சொன்ன கேளு, நான் ஆரம்பித்தா அதுக்கப்புறம் நீ செத்துருவடா. ஆ பார்க்கலாம்டா இன்னைக்கு இவ்வளோ தைரியம் இருந்தா என்ன எனக்கு சக்காலத்தை செட் பண்ணுறியா நீ ஒன்று அப்படின்னு சொல்ல இப்போ ஜேகேவும் அப்படியே டேவை பெட்டில் தள்ளி ஆக்சுவலி ஜேகேக்கு மேலே தான் டே இருந்திருப்பாரு. ஸோ இப்போ டேவை அப்படியே கீழே தள்ளிட்டு ஜேகே தான் மேலே வரான். மாட்டிக்கிட்டியா என்ன ரொம்ப தான் ஆடுற? நானும் சரி பாவம் பையன் ரொம்ப ஃபீல் பண்ணுறானே அப்படின்னு பொறுமையாக போனால் என் மேலே கேக் எடுத்து அடிக்கிறியா? இருடா உன்னை கேக்லேயே குளிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு ஜேகேவும் அந்த மாதிரி தான் மறுபடியும் அந்த மாதிரி அதாவது டே பண்ண மாதிரியே ஜேகேவும் பண்ணியிருப்பார். டே விட்றா என்னடா பண்ணுற? பார்த்து தெரில. கேக்கு உனக்கு நீ வேறு சாப்பிட்ருக்க மாட்டேல்ல? தெரியும் சும்மாவே நீ சாப்பிட மாட்ட. இதில் நான் பேசல இல்லை நான் லேட்டாக வந்துட்டேன்னு இவ்வளோ கோவத்தில் தானே இருந்த. அதான் உனக்கு பசிச்சிருக்காது, அதான் உன்னை சாப்பிட வைக்கலான்னு. ஆ சாப்பிட வைக்க போறியா? என்னடா உளர்ற அப்படின்னு கேட்க இப்போது ஜேகே தான். ஸோ அப்படியே அவன் வாயில் லைட்டாக ஒரு பைட் கேக் வச்சுட்டு அதை அப்படியே டேக் தான் அப்படியே கிஸ் பண்ணியிருப்பான். ஸோ அந்த லிப்லாக் ஒரு 5 மினிட்ஸ் போகுது. தேவால ரொம்ப முடியல. ஏன்னா ஜிகே வந்து அந்த கேக் அப்படியே டீயோட மவுத்குள்ளே தான் தள்ளிகிட்டே இருக்கான். டீ விட்றா என்னால் மூச்சு விட முடியல. பொறுக்கி என்ன வேலை பார்க்குற? எனக்கு ஒன்றும் கேக் தேவையில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துச்சி ஓட பார்க்குறான். ஸோ டே ரூமுக்குள்ளே சுற்றி சுற்றி ஓட கடைசியாக ஜிகேவும் டேவை அப்படியே பிடிச்சிடுறான். ஸோ அந்த நைட் அவங்களுக்குள்ள ரொம்ப ஸ்வீட்டாக போகுது. ஸோ அப்படியே தான் நெக்ஸ்ட் டே ஆகுது. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி படுத்துருக்கான் பாரு. அது என்னமோ தெரியல, சும்மா மட்டும் எனக்கு கோவமே வர மாட்டேங்குது. ஆனாலும் கோவம் இருக்கிற மாதிரி நடிக்கலான்னு பார்த்தா இவன் கண்ணை பார்த்தாலே நான் மெல்ட் ஆகிடுவேன். கரெக்டாக என் வீக் பாயிண்ட்டை தெரிஞ்சு வச்சுருக்கான் வீணாக போனவன். ஏன்டா இப்படி பண்ணுற? ஆனால் என்னதான் நீ ஹர்ட் பண்ணாலும் அவாய்ட் பண்ணாலும் நான் ஏன்டா அவனை சுற்றி சுற்றி வரேன்? ஏன்னா என் உலகமே நீ தாண்டா. உன்னை ஹாப்பியாக வச்சுக்கணும், ஹர்ட் ஆகக்கூடாது. உனக்கு பிடிச்சது பிடிக்காததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உனக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணணுன்னு இருக்கேன். கண்டிப்பாக உன்னை விட்டுற மாட்டேன் ஜோமுக்கா. லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு டீ அப்படியே தூங்கிட்டு இருக்கா. ஜேகே தான் ஃபோர்ஹெட்டில் லைட்டாக கிஸ் பண்ணியிருப்பான். ஆக்சுவலி ஜேகே தூங்கிட்டு இருப்பான் தான் டீ நினச்சிருப்பான். பட் டீ நினச்சது தப்பு. ஏன்னா சார் வந்து தூங்குற மாதிரியே ஆக்ட் பண்ணிவிட்டு டீ பேசுகிற எல்லாமே கேட்டிருப்பான். ஸோ அப்படியே கரெக்டாக கிஸ் பண்ணும்போது ஜேகேயோட ஹேண்ட் அப்படி டேவை பிடிச்சி இழுத்துருப்பான். ஜோமுக்கா நீ தூங்கலையா? அதான் காதுக்குள்ளே உட்காந்து கொசுவாட்டம் கத்துறல்ல, அப்புறம் எங்கே நான் தூங்குறது? அது 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 சரி, உனக்கு லேட் ஆகிடுச்சு, நான் போய் குக் பண்ணுறேன். குக் பண்ண போறியா? அட்டிங் வைப்போம் உன இங்கே நில்றா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரடியே பிடிச்சி அப்படியே தயங்க தான் அவன் செஸ்டோடு சேர்த்துக்கிறான். ஸோ டேக்கு அந்த ஹக் அண்ட் ஜிகோட சர்ச்சில் அவன் படுத்துருக்குற அந்த இது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் அவனுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது. அவனுமே அப்படி ஜிகோவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். கரெக்டாக டேவோட ஹெட் ஜிகோட செஸ்டில் தான் இருக்குது. ஜமுக்கா என்னை விட்டுறாத ப்ளீஸ்ரா, உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்லைடா. ப்ளீஸ் என்கிட்ட சண்டை போடு, திட்டு,
அடிச்சுக்கோ, ஆனால் பேசாமல் மட்டும் இருக்காத. உன் கூட 3 months இல்லை, என் ஜென்மத்துக்கும் நான் உன் கூட மட்டும்தான் இருக்கணும். ப்ளீஸ் ஜேகே, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடு. பட் விட்டு மட்டும் போயிடாத ப்ளீஸ் ஜேகே. ஏ, உன்னை விட்டு நான் எங்கே போகிறேன்? பைத்தியம் மாதிரி பேசாத. பாரு, விட்டு போயிடுவியான்னு. விட்டு போகிறதுக்கு தான் உன்னை என் ப்ராப்பர்ட்டியை நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேனா? இல்லை ஜாங், அது ஏ மூடிட்டு போடுறா. ஜாங், அப்போ நீ ஆஃபீஸ் போகல? ஆ, இல்லை, அதான் என் பொண்டாட்டிக்கு என் கூட பேசினமாமே, அதான் இன்னைக்கு ஒரு நாள் அவனுக்காக லீவ் போட்டேன். நிஜமாவா? ம், நிஜமாக தான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஜேகேட்டே அவன் வெளியே கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜேகே கையை பிடிச்சிட்டு நடக்கிறதெல்லாம் அவ்வளோ ரசிச்சுட்டு ஜேகேயோட கண்ணை பார்த்துட்டே நடந்து போயிட்டுருக்கா. ஸோ இப்படியே அவங்க டே ரொம்ப ஸ்வீட்டாக போகுது. ஓகேடா, இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் மீட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த ஒன் ஷாட் இப்படி இருக்கிற மீட் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட 3rd month ஆனிவர்சரி விஷஸை நான் என் டேக் பார்ட்னர் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அவங்களும் இதை கேட்பாங்கன்னு நம்புகிறேன். அவங்க கேட்டாங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஸோ லவ் யூ, மிஸ் யூ, டேக் கேர். என்ன நடந்தாலும், யார் உன் கூட இருந்தாலும் இல்லைனாலும், நான் எப்போவுமே உனக்காக இருப்பேன். நீ எவ்வளோ தான் ஹர்ட் பண்ணாலும், எவ்வளோ தான் வெறுப்பு கொட்டினாலும், நான் உன்னை தேடி திருப்பி ஜஸ்ட் லைக் அம்மா எவ்வளோ தான் அடித்தாலும் குழந்த மறுபடியும் அம்மா கிட்ட தான் போகும்னு சொல்லுவாங்க. அம்மாவை தேடி போகிற குழந்த மாதிரி தான் நான் உன்னை தேடி வந்துட்டுருக்கேன். யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, இந்த ஒன் ஷாட் நீ பார்க்கணுன்றதுக்காக தான் உனக்காகவே பண்ணியிருக்கேன். உனக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். லவ் யூ, டேக் கேர். ஓகேடா, இன்னொரு ஒன் ஷாட்டில் மீட் பண்ணலாம். பாய்.